ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரு எமோஷன் சொல்லலாம். ஆமா. இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்க்குற உங்களுக்கு ஆனியன் பக்கோடாவா தெரிஞ்சா, பட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு எமோஷன். ஆமா. இது ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஐடில ஒர்க் பண்றவங்க தாராளமா கமெண்ட்ஸ் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு தெரியும். நாங்க என்னதான் வந்து ஒர்க் இருக்க மாரி ஆக்ட் பண்ணி ஒர்க் பண்ணாலும், ஒர்க் இருக்கும்போது ஆக்ட் பண்ண முடியாம ஒர்க் பண்ணாலும், எங்களுக்கு வந்து பிரேக் தேவ. ஸோ நாங்க கேஃபிடீரியா அங்கலாம் போக மாட்டோம். பேன்ட்ரி பக்கம்லாம் போறதே கிடையாது. ஜஸ்ட்டு வெளில வருவோம். வெளில வந்தா ஒரு பெரிய ஃபுட் ஸ்டால்ஸ பார்த்து அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இந்த ஆனியன் பக்கோடா ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலா. ஆனியன் பக்கோடா மட்டும் இல்ல. பஜ்ஜி, போண்டா எல்லாம் வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்குனாலும், ஒரு டீ, காஃபியோட குடிச்சு ஒரு கத கதச்சிட்டு போறது நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். எவ்வளோதான் ஒர்க்ல ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், இந்த மாதிரி வெளியில சுத்திட்டு வந்து ஒர்க் பண்ற சுகமே தனி சுகம் தான். நெறைய பேர் கேட்பாங்க, "உங்களுக்கு என்னப்பா ஐடில ஒர்க் பண்றீங்க ராஜ வாழ்க்கைன்னு சொல்லி." அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா உண்மையான ராஜ வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு நான் என்னன்னு சொல்றேன். இந்த வீடியோல ரிலேட்டபிள்ல வந்து நான் ஒரு வீடியோ குடுத்திருப்பேன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் விரும்பிய பாயாசம். ராஜாவோட ஸ்பெஷல் ஃபேவரைட் பாயாசம் சொல்லலாம். அந்த பாயாசத்த நீங்க குடிச்சீங்கன்னா, நீங்க எல்லாருமே ராஜ வாழ்க்கை வாழலாம். பிகாஸ் நான் வந்து மனி வைஸ்ல சொல்லல, ஹெல்த் வைஸ்ல சொல்றேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும். அந்த வீடியோ தயவு செய்து கிளிக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நீங்களும் ஹெல்த்தியான ஃபுட்ஸ சாப்பிடுங்க.